எத்தனை பேரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? கை வச்சுக்க பார்க்கலாம். ஈசாக்கு, நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? பண்ணல சார். இப்படியே தான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்க நீ. டை எங்க? டை தோசை போட்டுருக்காங்க காயில. இதெல்லாம் ஒழுங்கான பதில் கிடையாது. ஈசாக்கு, நீ படிப்புலையும் ஒழுக்கம் இல்ல, ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்க. எழுது எழுது கை நீட்டு. சார், ஈசாக்கு அப்பா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. சார், என் பையனை ஏன் சார் இருங்க. பொறுமை பேசுங்க, பொறுமை பேசுங்க. பொறுமையா பேசணுமா? எதுக்கு சார் என் பையன் மேல கை வச்சுக்க? அவர் மட்டும் அடிக்க கூட சட்டம் போட்டுக்க என்ன சார் பேசுறீங்க? உங்க பையன் வர வர சரியில்லை. அதெல்லாம் சும்மா ஏதாவது சொல்லிருக்காங்க சார். அதெல்லாம் என் பிள்ளை ஒன்றும் அப்படி கிடையாது. சும்மா ஏதாவது சொல்லாதுங்க சார். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஒழுக்கமா வேணும், ஒழுங்கா நல்லா படிக்கணும்னா நான் லைட்டா தட்ட தான் செய்வேன். டீச்சர்ஸ் பிள்ளைங்களை எப்படி இல்லாம காயப்படுத்தி பாக்குறீங்கல்ல. இருக்காங்க சில டீச்சர்ஸ் கண்டமானிக்கு கண்மூடித்தனமா அடிச்சு பெரிய காயங்கள் ஏற்படுறதுலாம் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரிலாம் கிடையாது. நியாயமா ஞானத்தோட தான் நாங்க தண்டிப்போம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என் பிள்ளை மேல கை வச்சா வேற மாதிரி ஆகி போயிரும். சரி போங்க, இன்னும் அடிக்க மாட்டேன். அடிச்சா போயிரும் பஞ்சா உனக்கு கஞ்சா. ஐயோ, ஹலோ, யாருங்க? பெதஸ்தா ஸ்கூல்ல இருந்து ராஜன் சார் பேசுறேன். சொல்லுங்க சார். சார், ஈசாக்குங்கிற பையன் ஒரு கேஸ் விஷயமா அங்க கூப்பிட்டு போயிருக்கீங்களா? ஆமா சார், அது விஷயமா உங்ககிட்ட நான் பேச வரணும். அப்படின்னா சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். தம்பி நம்ம ஸ்கூல்ல படிச்ச பையன் தான், கொஞ்சம் பார்த்து மன்னிச்சு விட்டுருங்க சார். சார், பையன் பண்ணிருக்க விஷயம் சும்மா லேசான விஷயம் கிடையாது. போன்ல சொல்லும் போதே உங்களை வர வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். சரி, நீங்க வாத்தியாரு, 4 பேருக்கு நல்லது சொல்லி கொடுக்குறவங்க, அதனால வர வச்சேன். நல்லா அவனுக்கு புத்தி சொல்லி விடுங்க. கண்டிப்பா நான் அவனை கண்டிச்சு விடுறேன் சார். அவங்க பேரண்ட்டையும் நான் சொல்ல வேண்டிய ஆலோசனை சொல்லிடுறேன். எனக்காக அந்த பையனுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. நீங்க சொல்றீங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பையனை விடுறேன். தேங்க்யூ சார். ஓகே சார். யோ ஏட்டு, அவருக்கு வர சொல்லியா சார்? ஏன் இவன் தான் உன் பையனா? என் பையன் தான் சார். என்ன செஞ்சுட்டு வந்துருக்கான் தெரியுதா? கஞ்சா உள்ள வச்சு நான் வெளியே வர முடியாது. என்ன சொல்றீங்க? சாரி சார். இது எல்லாரும் கேட்கறது தான் மன்னிப்பு. அவன் எப்படிலாம் செஞ்சது உங்களுக்கு தெரியாதுன்னு உள்ள வளத்துக்கு லட்சணத்தை பாருங்க. தம்பி, இது யாருன்னு தெரியுதா? உன்னை பத்தி எல்லாம் சொன்னாரு. இனிமேல் இந்த மாதிரி வேலைகளை பார்த்த முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிரும். இனிமே அப்படி செய்ய மாட்டேன் சார். சார், நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவனை விடுறேன். என்னைய ஞாபகம் இருக்கானல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு சார். உங்க பையன் பாத்தீங்களா என்ன நிலைமைக்கு வந்து நிற்கிறான்ட்டு? அன்னைக்கு சும்மா 2 தட்டு தட்டினேன், என்னையே அடிக்க மாதிரி வந்துட்டீங்க. நானும் அதுக்கப்புறம் அடிக்கிறத விட்டுட்டேன். இன்னைக்கு எங்க வந்து நிக்குது பாருங்க. ஒரு போலீஸ் கையால் அடி வாங்குற அளவுக்கு அவன் மாறிட்டான். போங்க, இனிமையாவது புத்தி சொல்லி ஒழுங்க வளங்க.